ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுதர்ஷன். நம்ம இன்றைக்கி வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு கம்ப்யூட்டர்ஸுக்கு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண பிறகு ஒரு கம்ப்யூட்டருக்கு மிகவும் பொருத்தமான டிரைவர்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லி தான் ஒரு 2 மெத்தடில் பார்க்கலாம்னு இருக்கிறோம். இப்போ அந்த அடிப்படையில் அதில் மிகவும் முக்கியமான விஷயம் என்று பார்த்தோம்னு சொன்னால் இந்த டிரைவர்ஸ்ன்றது மிக முக்கியம். அதே போல் நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண பிறகு கட்டாயம் டிரைவர்ஸை அந்த கணினிக்கு பொருத்தமான டிரைவர்ஸை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லாமல் தேவையில்லாத ஒரு ஹெச்பி கம்ப்யூட்டர்ஸுக்கு வேறொரு பிசி ஒரு பிராண்டுக்குரிய இதை என்ன செய்யாதீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணுறதால நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். சில டைமில் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம். அப்படி இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த டிரைவர்ஸ் பேக்குன்ற ஒரு விஷயத்தை இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இப்போ நானும் முதல் அப்படி தான் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். இந்த டிரைவர்ஸ் பேக் எல்லாருமே என்ன செய்ய முடிச்சுன்னா காமனாக இந்த டிரைவர்ஸ் பேக்கை இன்ஸ்டால் பண்ணுறோம். இந்த டிரைவர்ஸ் பேக் ஒரு சின்ன ஒரு செட்டப் ஃபைலாக இருக்கிறதால எல்லாருமே ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணி கொள்கிறோம். அதில் நிறைய வைரஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் நம்ம கவனத்திலையும் கொள்றதில்ல. ஸோ அதில் தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். அதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். முக்கியமாக இதுவரை காலத்துக்கு எனக்கும் தெரியாத விஷயங்கள் இருந்ததால் நானும் அந்த மெத்தட்டை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ எனக்கு சில ஐடியாஸ்கள் தெரியும். இப்போ அந்த அடிப்படையில் நான் நிறைய காலமாக இந்த பிசியை மெயின்டைன் பண்ணுற எந்த பிரச்சனையுமே வரல. இப்போ இந்த தேவையான டிரைவர்ஸை மட்டும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 2 மெத்தடில் பார்க்கலாம். வீடியோஸுக்குள்ளே போகிறதுக்கு முதல் இனிமேல் நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் பக்கத்தில் வர வெல்சிங் போலையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. எம்மது டெய்லி வீடியோஸில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டுக்கு ஒரு மெத்தடில் போய் பார்க்கலாம். முதலாவது உங்களோட கம்ப்யூட்டர்ஸில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் சில கம்ப்யூட்டர்ஸுக்கு ஓஎஸ் டிரெக்டாக இந்த கிராஃபிக் டிரைவர்ஸ்ன்ற விஷயத்தை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிராஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த கிராஃபிக் டிரைவர்ஸ் எடுத்துருக்கும். சிலர் ஜிஃபோர்ஸ் கிராஃபிக் எக்ஸ்ட்ரா விஜே கார்டு யூஸ் பண்ணினா அதுக்குரியதையும் காட்டும். இப்போ அந்த அடிப்படையிலையும் காட்டும். அப்போ இப்படியான விஷயங்கள்லாம் டிரெக்டாக எடுத்துடும். சில பிசி சில ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயங்கள் சப்போர்ட் ஆயிரும். இப்போ இந்த அடிப்படையில் இல்லாமல் சில இப்பயும் பழைய கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களும் இருக்காங்க. இப்போ அப்படியானாக்களும் எப்படி இப்படியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னு சொன்னால் ஆப்ஷன் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியும் நம்ம மை கம்ப்யூட்டர் இருக்குது. இது விண்டோஸ் 10ல் திஸ் பிசின்னு இருக்குது. இது ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேனேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த மேனேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட். இதில் டிவைஸ் மேனேஜர்ன்ற ஒன்று இருக்குது. இந்த டிவைஸ் மேனேஜருக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. இப்போ டிவைஸ் மேனேஜருக்குள்ளே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு உங்களோட டெஸ்க்டாப் அது இந்த டெஸ்க்டாப் நம்மளுக்குரிய அந்த ரெசல்யூஷன் பிரச்சனையாக இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெசல்யூஷன் பிரச்சனை, அதாவது நம்மளுக்குரிய ஒரிஜினல் ரெசல்யூஷன் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்டோஸ் 7ல் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவளோட ரெசல்யூஷன் இருக்கும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் டிஸ்பிளே செட்டிங்குள்ளே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருக்குரிய ரெசல்யூஷன் நம்ம சேஞ்ச் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சம்டைம் உங்களோட கம்ப்யூட்டர்ஸ் ஒரு ஒழுங்கான முறை இல்லாமல் இருக்கும். இப்படியான பிரச்சனை காரணம் முக்கியமான பிரச்சனை உங்களோட இந்த ரெசல்யூஷன் தான். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி உங்களோட கம்ப்யூட்டருக்கு சரியான முறையில் இந்த டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் சரியாக இந்த மை கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே மேனேஜுக்குள்ளே போய் இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே கொள்ளுங்க. இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த டிவைஸ் மேனேஜர்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த டிவைஸ் மேனேஜர் ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே டிஸ்பிளே அடாப்டர்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த டிஸ்பிளே அடாப்டர்ன்ற ஆப்ஷன் தான் நம்மளுக்குரிய டிஸ்பிளேக்குரிய கிராஃபிக் டிரைவர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே டிஸ்பிளே அடாப்டர்ன்றது நம்மளுக்குரிய கம்ப்யூட்டருக்குரிய டிஸ்பிளே அடாப்டர் டிரைவர்ஸ். நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் எப்படி வரக்கூடிய டிஸ்பிளே அடாப்டரை இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட டிஸ்பிளே அடாப்டர் லைட் முன்னுக்கு இருக்கிற இந்த பட்டனை இதை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய அந்த டிஸ்பிளே அடாப்டருக்குரிய அந்த டிரைவர்ஸுக்குரிய பார்த்த காட்டுவார். நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இவரை ரைட் கிளிக் பண்ணி இங்கே அப்டேட் டிரைவர்ஸ் இருக்குது. இப்போ இதில் ஆல்ரெடி உங்களோட டிரைவர்ஸ் ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணாமல் இருந்தேன்னு சொன்னால் என்ன செய்யலாம்னு சொன்னால் இவரை ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள்
search automatically for update drivers software வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் வந்து உங்களோட கம்ப்யூட்டருக்குரிய கிராஃபிக்கை வந்து அவர் ஓட்டோ எடுத்துருவார். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். சம்டைம் இது வேலை செய்யலாட்டி இவர் வந்து ஒரு க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி கொள்ளுங்க. எல்லாமே வந்து இன்டர்நெட்டில் இது வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சம்டைம் வந்து உங்களுக்கு இப்படியும் சில மெசேஜ் வரலாம் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. பட் உங்களோட பிரச்சனை வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்காது. பட் இங்கே மெசேஜ் வந்திருக்கு. இப்போ அதுக்கு என்ன ரீசன் நான் சொல்கிறேன்னு சொன்னாலும் வந்து நான் நிறைய தரம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். சம்டைம் வந்து இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாட்டி இல்லாட்டி இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் வந்து இப்படியான பிரச்சனைகள் வரும். ஒரு 2-3 தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், வந்து சக்ஸஸ் அளிக்கும். ஆனால் வந்து இது வந்து ஷுவராக வந்து இன்ஸ்டால் ஆகும், ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி என்ன செய்யலாம்னு சொன்னால் வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள டிவைஸ் மேனேஜரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த டிரைவர்ஸுக்கு முன்பு உங்களை அந்த ஜெலோ கலரில் வந்து ஒரு மார்க் இருக்குதோ வந்து அந்த டிரைவர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணப்படலைன்ற அர்த்தம். அந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு சாஃப்ட்வேரையும் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் வந்து அவங்கள வந்து அப்டேட் பண்ணி கொள்ளலாம். அப்டேட் ஆட்டோமேட்டிக்கலி என்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் வந்து இன்டர்நெட் கனெக்ஷனுக்குள்ளேருந்து என்ன செய்ய முடிச்சுன்னா நம்மளுக்குரிய தேவையான டிரைவர்ஸ் அதை எடுத்துரும். இந்த மெத்தட் வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொன்னால் வந்து உங்களோட கம்ப்யூட்டருக்குரிய டிரைவர்ஸை மட்டும் தான் அதை எடுக்கும். நம்ம தேவையில்லாமல் டெவலப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து விண்டோஸ் 10க்கும் விண்டோஸ் 8.1க்கும் 100% வந்து சக்ஸஸ் அளிக்கும். விண்டோஸ் 7க்கும் சக்ஸஸ் அளிக்காது என்று சொல்ல வரல. என்னென்னு சொன்னால் விண்டோஸ் 7 வந்து அந்த அளவுக்கு அப்டேட் வந்து இன்டர்நெட்டோட அப்டேட் வந்து விண்டோஸ் 7 வந்து இன்டர்நெட்டோட வந்து டைரக்ட் அப்டேட் வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்பீட் இல்லை. பட் விண்டோஸ் 8.1 விண்டோஸ் 10 அதில் விண்டோஸ் 10 வந்து ஸ்பெஷலாக வந்து எனி டைம் அந்த அப்டேட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஓஎஸ்ன்னு தான் சொல்லலாம். அந்த அடிப்படையில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த விண்டோஸ் 10 வந்து நல்லா இருக்குது. நிறைய பேர் இது வரைக்கும் வந்து சும்மா வந்து நிறைய வேஸ்ட்டான சாஃப்ட்வேர்களை வந்து டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் யார்கிட்டையும் உதவிக்கும் தேவையில்லை. இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுங்கள ஃப்ரெண்ட்ஸ் வந்து மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணிங்க, மேனேஜ் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. மேனேஜ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து டிவைஸ் மேனேஜர் இருக்குது. டிவைஸ் மேனேஜரை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய அந்த டிஸ்பிளே அடாப்டர் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அவருக்கு முன்னே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து அப்டேட் டிரைவரை கிளிக் பண்ணிவிட்டு டிரைவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து ரெண்டு கம்ப்யூட்டரில் வந்து அந்த குறிப்பிட்ட டிரைவர்ஸ் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிட்டு. ஸோ அப்படியான பிரச்சனை எனக்கு வரலை. இது வந்து ஒவ்வொரு ஓஎஸையும் பொறுத்து இருக்குது. சில ஓஎஸ் வந்து அந்த அளவுக்கு எல்லா டிரைவர்ஸையும் உள்ளடக்கியிருக்காது, டிரைவர்ஸ் பெக்காக வந்து உள்ளடக்கியிருக்காது. ஸோ இப்படியான பிரச்சனை வர டைமில் வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி செஞ்சு கொள்ளுங்க. இந்த ஆப்ஷனில் நான் என்ன நன்மைன்னு சொல்லுவேன்னு சொன்னால் தேவையில்லாத சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறத வந்து குறைச்சி கொள்ளுவீங்க. உங்களோட கம்ப்யூட்டருக்குரிய டிரைவர்ஸை மட்டுமே நீங்கள் என்ன செய்யலாம் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.